சோழன் பண்ண ஒரு முட்டாள்தனமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப நிலாவுக்கும் சோழனுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அயனா துணை சீரியல்ல இந்த பக்கம் வந்து சோழன் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து போய் தானே சிக்கிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தாங்க வந்து நடக்க போகுது. இந்த பக்கம் வந்து சோழன் அவங்க எல்லாருமே வந்து கார்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு கோயில்ல போயிட்டு நிப்பாட்டிடுறாங்க. அங்க போயிட்டு சீக்கிரமா வாங்க, கல்யாணத்தை முடிச்சுட்டு உடனே போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்பதான் நம்மளால வந்து இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சோழன் வந்து அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து கூட்டிட்டு போறாரு. உள்ள கூட்டிட்டு போன உடனே ஐயர் வந்து தாலியை கொடுத்துட்டு அந்த பையனை வந்து தாலி கட்டுப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா வந்து அந்த இடத்துல ஒரு கார் வந்து நிக்குது. என்னடா ஒரு கார் வந்து நிக்கிற சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அப்பதான் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அந்த பொண்ணோட சித்தப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸா இருக்காரு. ஸோ அதை பார்த்தோன்னே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டே மச்சான் அவங்க சித்தப்பா வந்துட்டாருடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண வந்து அந்த மாப்பிள்ளையுமே வந்து பயந்துகிட்டு ஆளவிடுடி சாமி உங்க சித்தப்பா வந்துட்டாரு, இதுக்கப்புறம் அவ்வளவுதான், நம்மளால எதுவும் பண்ண முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு மாலையையும் தாலியையும் வந்து சோழன் கையில கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து வந்து ஓடிடுறாங்க. எல்லாருமே ஓடிடுறாங்க. இதை பார்த்து சோழனுக்கு என்னடா இங்க நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க உங்க சித்தப்பா வந்து இப்படி இன்ஸ்பெக்டரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க இந்த விஷயத்த முன்னாடியே நீங்க சொல்லவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க நான் வந்து வீட்டுல சொல்லாம கொள்ளாம நான் வந்து வந்துட்டேன், அதனால அவங்க எங்க தேடி இங்க வந்துட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றணும், கொஞ்சம் ப்ளீஸ் எங்க பெரிய பட்டா நீங்க வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏங்க நான் என்னங்க பேசுறது, உங்களை கட்டிக்க போற வந்தவனே இப்படி பாதியிலே வந்து விட்டுட்டு ஓடிட்டாரு அப்படின்னு. அவன் அவன் வந்து இப்படித்தாங்க ஒரு பயந்தாங்குழி. இப்படிதான் எங்க சித்தப்பாவை பார்த்தா உடனே ஓடி போயிடுவான், ஆனா அதுக்கப்புறம் கண்டிப்பா திரும்ப வந்துடுவான். ஆனா இப்போதைக்கு நீங்க தான் வந்து ஏதாவது சொல்லி சமாளிச்சு என்னை காப்பாற்றணும், அப்படி இல்லைன்னா அவங்க என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வேற மாப்பிள்ள கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, தயவு செஞ்சு என்னை இதுல இருந்து காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே வந்து கெஞ்சுறாங்க. சரி வேற என்ன பண்ண முடியும், நம்ம காப்பாத்தி தான் ஆகணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோழனு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. உடனே வந்து உள்ள வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து, இவனை தான் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஓடி வந்திருக்கியா, நாங்க வீட்டுல உனக்கு எவ்வளவு பெரிய மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருந்தா போயும் போயும் நீ இவனை கல்யாணம் பண்ணிக்க ஓடி வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தப்பாவும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு சோழன் வந்து எதுவுமே பேசாம அமைதியா வந்து நின்றுகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தப்பா வந்து நினைச்சிருப்பாரு போல இருக்கு. ஏன்னா சோழன் கையில தான் மாலை இருக்கு, அந்த பொண்ணு கழுத்துல மாலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோழன் கேக்குறாரு, சார் சார் தயவு செஞ்சு விட்டுருங்க சார், நாங்க ரெண்டு பேருமே வந்து மனசார விரும்பி இருக்கோம், அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், உங்க பொண்ணை நான் வந்து பத்திரமா பார்த்துப்பேன், எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சோழன் வந்து அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க அவங்க சித்தப்பா வந்து யோசிக்கிறாரு, இங்க பாரு எங்க பொண்ணு பெரிய வீட்டு பொண்ணு, ரொம்ப வசதியா வாழ்ந்த பொண்ணு, நீ யாரு எப்படிப்பட்டவெல்லாம் எனக்கு வந்து தெரியாது, ஏதோ எங்க வீட்டு பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, வேற என்ன பண்ண முடியும், எனக்கு உங்க வீட்டை பார்க்கணும், நீ எப்படி எங்க வீட்டு பொண்ணை பார்த்துக்க போற என்ன ஏதுன்னு நான் வந்து விசாரிச்சாதான் என்னால உன் கூட அவளை விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே சோழன் வந்து யோசிச்சு என்னங்க இவரு என் வீட்டெல்லாம் காட்ட சொல்றாரு, அதெல்லாம் என்னால முடியாதுங்க, பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ்ங்க எனக்காக தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணுங்க, போய் உங்க வீட்டை காமிச்சாலே போதும், அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா போயிடுவாரு, அவர் போன உடனே நானும் வந்து அதுக்கப்புறம் என் வேலையை பார்த்துட்டு நான் போயிடுறேங்க, இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க. சரி அப்ப சோழனுக்கு வேற வழியே இல்லை, என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களே, சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் வந்து சரி ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி வந்து நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து உள்ள வீட்டுக்குள்ள வந்து நிலாவும் அவங்க ஃப்ரெண்டு திவ்யாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியில நடேசன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சோழனோட கார் வர்றதை பார்த்துட்டு நடேசன் சொல்றாரு, ஏமா நிலா என்னம்மா சோழன் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்ன, இப்ப என்னடானா இவ்வளவு சீக்கிரமா வந்துகிட்டு இருக்கா, இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க. உடனே உள்ள இருந்து பாத்தீங்கன்னா நிலாவும் அவன் ஃப்ரெண்டு திவ்யாவும் வெளியில கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கார்ல இருந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் சோழன், அந்த பொண்ணு எல்லாருமே இறங்குறாங்க. சோழனும் அந்த பொண்ணும் மாலையும் கழுத்துமா இழுக்கிறத பார்த்துட்டு நடேசன் அதுக்கப்புறம் இங்க நிலாக்கு வந்து பயங்கரமா தூக்கி வாரி போடுது. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறானே, அப்படி என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரே பதட்டத்தோட நிலா வந்து ரொம்பவே இது பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு வந்து இதை பார்த்துட்டு திவ்யா வந்து, ஹே நிலா இது உன்னோட ஹஸ்பண்ட் சோழன் தானே, என்ன வேற பொண்ணு கூட இப்படி வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதான் திவ்யா எனக்கும் ஒன்றும் புரியல, சரி பாப்போம் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நிலாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தோடனே இதுதான் ஓ வீடா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சார் அப்படின்னு சொல்றாங்க. நடேசன் வந்து அங்க நடக்கிற விஷயம் எதுவுமே வந்து தெரியாம, டேய் என்ன தைரியம் தான் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிப்ப, எப்படிலாம் பண்றதுக்கு உனக்கு மனசு வருது, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், இங்க பாருங்க சார், இவங்க ரெண்டு பேரும் மனசார விரும்பி இருக்காங்க, அதனால கல்யாணம் பண்ணிட்டாங்க,
இதுல என்ன தப்பு இருக்கு? நானே வந்து மன்னிச்சு எங்க வீட்டு பொண்ணா உங்க வீட்டுல வாழ்றதுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். எங்க வீட்டு பொண்ணா பத்திரமா பாத்துக்கணும். அதுதான் உங்க பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த நேரத்துல இந்த பாண்டியும் அதுக்கப்புறம் சேரனும் வந்து உள்ள வந்துடுறாங்க. என்னடா பாண்டி போலீஸ் வண்டி எல்லாம் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சேரனும் வந்து சொல்ல தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தாதான் இவங்க 2 பேரும் இப்படி ஒரு கோலத்துல நிக்கிற பார்த்துட்டு என்னடா சோலா என்ன ஆச்சு, எதுக்காகடா இப்படி எல்லாம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சோழன் வந்து பாத்தீங்கன்னா உடனே சேரன் கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியா பேசுறாரு. அண்ணே தயவு செஞ்சு இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத, இந்த போலீஸை வந்து எப்படியாவது அனுப்பி வச்சிரு, அதுக்கப்புறம் நான் விவரமா எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. சரி இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில இவ இருக்கான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேரன் சொல்றாரு, இங்க பாருங்க சார், உங்க வீட்டு பொண்ணை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், இப்போ நீங்க கிளம்புங்க, அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சேரன் வந்து நம்பிக்கை கொடுத்த உடனே அந்த இன்ஸ்பெக்டரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் நிலா பயங்கரமா கோவப்படுறா. என்ன சோழன் இது, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா, இந்த வேலையை இன்னும் வரைக்கும் நீங்க விடலையா அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க உடனே வந்து சோழன் சொல்லிடுறாரு, நிலா நிலா ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, இது எதுவுமே உண்மை கிடையாது, நான் ஜஸ்ட் இவங்களுக்கு ஹெல்ப் தான் வந்து பண்ணியிருக்கேன், மற்றபடிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோயில்ல இருந்து அங்க டிராவல்ஸ்ல இருந்து என்னென்ன நடந்துச்சோ எல்லா விஷயத்தையுமே தெளிவா வந்து சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால மட்டும்தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன்னு தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே வந்து ஆமா சிஸ்டர், தயவு செஞ்சு வந்து இவரை நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தவ என் சித்தப்பாவை பார்த்து பயந்து ஓடிட்டா அப்படின்னு சொல்ல நடேசன் சொல்றாரு, ஏமா படிச்ச பொண்ணா இருக்க இப்படி பயந்து ஓடிட்டான்னு சொல்றேன், அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னமா பண்ண போற அப்படின்னு சொல்ல, இல்லங்க அங்கிள் அவர் அப்படி கிடையாது, என் சித்தப்பாவை பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் பயம், ஆனா அதுக்கப்புறம்லாம் அவர் தைரியமா தான் இருப்பாரு, நீங்க கொஞ்சம் கோச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து நிலாவும் சொல்றா, எதுக்காக சொல்லணும் உனக்கு இந்த வேலை எல்லாம், டிராவல்ஸ்க்கு போனோமா வந்தோமான்னு இருக்காம எதுக்கு தேவையில்லாம நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற அது இதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க, அப்படி போனனால தானே இப்போ உனக்கு இந்த பிரச்சனை வந்து நிக்குது, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து கோவப்படுறாங்க. ப்ளீஸ் நீங்க தயவு செஞ்சு அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, நான் தான் வந்து கம்பல் பண்ணி எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி நான் கெஞ்சினேன், அதனாலதான் அவர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்ல சரி ஓகே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வேற போறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு 2 நாள் மட்டும் நான் இங்க இருந்துக்கிறேன் சிஸ்டர், ஸோ கண்டிப்பா வந்து என்னை கட்டிக்க போறவர் என்னை வந்து கூட்டிட்டு போயிடுவாரு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கெஞ்சுறா அந்த பொண்ணு. அப்போ வேற வழியே இல்லை எல்லாருக்குமே, அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே வந்து சரி ஒரு 2 டேஸ் தானே அங்கிள் பரவாயில்ல இங்க இருந்துட்டு போட்டோம், அவங்கள பாக்குறதுக்கும் ஒரு மாதிரி பாவமா இருக்கு, இந்த நேரத்துல நம்ம விட்டோம் அப்படின்னா அவங்க எங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சேரனுமே வந்து சரிப்பா நிலா நீ சொன்னா சரிதான், இங்க பாருமா 2 டேஸ் மட்டும் நீ இங்க வந்து இரு, ஆனா அதுக்கப்புறமும் வந்து உன்னை கட்டிக்க போற உன்னை வந்து கூப்பிடலைன்னா நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் உன்னை ஒப்படைச்சிருவோமா, அவ்வளவுதான் எங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சேரனும் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அந்த பொண்ணும் சரிங்க சார் கண்டிப்பா வந்து அதுக்குள்ள வந்து என் ஆளு வந்துருவாரு என்னை கூட்டிட்டு போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இப்படிதான் வந்து இன்னைக்கான எபிசோட்ஸ் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.